வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பில் காண்பேன். ஆ அட்டாங்க யோகம் பரிணாம எங்க இரவு ஹவு லாங் ஷுட் ஒன் ஃபாஸ்ட் அது படிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு காலம் ஒரு மனிதன் இருக்க முடியும் அப்படின்னு. எவ்வளவு காலம் ஒரு மனிதன் இருக்க முடியும் அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். ஒரு மனிதன், அது அர்னால்ட் எக்கர்ட் அந்த காலத்திலேயே. ஆனால் இங்க யோகிகள் முறை அவருக்கு தெரியாது. யோகிகள்னு ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. Nature answer the question in the animal kingdom with a certain cruelty, fast until you are either killed or dead. In my estimation, 50 to 60% of 60 to 50% of 50 to 60% of the so-called healthy men of today and 80 to 90% of the seriously chronic disease would die from the latent disease that a long fast. அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க வணக்கம் இன்னைக்கு இருக்கிறவங்க 90 பேர் எல்லாமே சாதாரண உணவில் இருக்கிறவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே 90 விழுக்காடுகள் நீண்ட கால நோன்புக்கு தகுதியற்றவர்கள். எவ்வளவு காலம் ஒரு மனிதன் உண்ணா நோன்பு இருக்கலாம் என்பதற்கு ஒரு விதி வச்சிருக்காரு. யாரு? டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட். எங்க யாராவது கோழி சத்தம் கேட்டு அவங்க நிறுத்திக்கங்க ஐயா. how long one should fast cannot be definitely stated at all at advance, even the case where the condition of the parent is unknown. Parent is known. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாம புரிந்து கொண்டு வேணும் கேட்டது, இந்த அறகுறையா செய்யறாங்க பாருங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இந்த 25 ஆண்டுல முழுசா செஞ்ச ஒருத்தரும் கிடையாது. நான் இந்த கடுமை இப்பதான் விதியை கடுமையாக்கிட்டு வர்றேன். இந்த அறகுறையா செஞ்சுட்டு போய் உளர ஆரம்பிச்சிடுறேன். அவன் தோத்து தான் போறான். அதுக்கு இதே இப்போ ஆசைன்னு ஒன்று வந்துடுது பார்த்தீங்களா? ஆசை சித்த விருத்திகளை பற்றி நான் நேற்று பேசணும். சாயங்காலம் இரவு 8 மணிக்கு பேசணும். இரவு 8 மணிக்கு யார் வந்தீங்க இதில்? பன்னீர்செல்வம் வந்தார். இந்த அதாவது மன ஆசைகளை அடக்குதல்னு ஒன்று வருது. அது எத்தனை பக்கம் பாருங்க. இதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த மன ஆசைகளை அடக்குதல்னு ஒன்று வரும். அது ரொம்ப முக்கியமானது. அது உணவு பழக்கத்தை விட்ட உடனேயே இயற்கை நம்ம எந்த வழியில கொண்டுட்டு போகணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானம் அறிவியல் விஞ்ஞானம் போது அறிவியல் இயற்கையில் இருந்துதான் பாடம் கற்றுக்கொள்கிறது. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன்னா அதுக்கு பேர் அறிவியல். அவ்வளவுதான். நம்ம வேளாண் பெருமக்கள், விவசாய பெருமக்கள் பார்த்தீங்கன்னா வானியலை கணித்ததே வேளாண் பெருமக்கள் தான். சோதிடம் என்பது வேறு, வானியல் என்பது வேறு. சோதிடம் போது எனக்கு சாதகமா அந்த நமக்கு கோள்கள் நமக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு ஒரு தவறான கற்பனை. வானியல் என்பது வேறு. அந்த வானியலை முறையா கணித்து கற்ப ஓட்டம்னு சொல்லுவாங்க. இந்த தேதியில விதை போடலாம், இந்த தேதியில அறுவடை செய்யலாம், இந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிற மானாவரி அடிப்படை கொண்டு செய்வது. இப்ப சூரிய நகர்வுகளை சூரிய நகர்வை வைத்துக் கொண்டு கண்டுபிடித்தார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள். அவர்கள் வகுத்ததுதான் எல்லாமே.
அந்த வேளாண் ஒருத்தர் வேளாண்மையில் ஈடுபடுறான்னா அவனுக்கு வந்து இயற்பியல் தெரியணும், வேதியியல் தெரியணும், பொறியியல் தெரியணும், கட்டுமானம் தெரியணும். அதாவது வேளாண் பெறக்கூடிய மக்களுக்கு அனைத்து வகையான கட்டடக்கலையும் தெரியணும், கட்டடக்கலையும் தெரியணும். ம். வேளாண்மைன்னு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஏர் பூட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏர் பூட்டுறது இவரே செய்யணும். யார் செய்யணும்? இந்த வேளாண் பெறக்கூடிய மக்களே செய்யணும். அத்தனை கலைகளும் தெரிஞ்சிருந்தா தான் ஒருத்தர் வேளாண்மை செய்ய முடியும். ஒரு சக்கரை செய்யணும், வண்டி செய்யணுதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் வேளாண் குடிமக்கள். அப்ப மிகப்பெரிய பொறியாளர்கள் தான் வேளாண் குடிமக்கள். அவங்க கழித்தது தான் வந்து வானியல், அந்த கற்போட்டம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் சோதிடம் என்பது வயிற்று பிழப்புக்காக செயலப்படுவது. அது வேற, இது வேற. சூரிய மைய கொள்கை, பூமி மைய கொள்கை. ஒரு காலத்துல பூமி தான் மையம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படித்தானே? மதவாதிகள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சூரிய மைய கொள்கை வந்தது. சந்திரன் இதுல வேலைக்கே இல்லை. சோதிடத்துல இருந்து சந்திரத்தை பத்தி பேசுவாங்க. சந்திரன் மேல துணைக்கோள். சனிக்கு மட்டும் ஏகப்பட்ட கொள்கைகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாவே நம்ம சூரிய குடும்பத்துல 33 துணைக்கோள்கள் இருக்குது. இதெல்லாம் எங்க கொண்டு வைப்பீங்க இதெல்லாம்? அதனால எதுவும் நடந்துட்டுருச்சு. ஆக வானியல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு விண்வெளி வானியல் ஒன்று இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு கருப்பு நட்சத்திரம் ஒண்ணும் கிடையாது. கருப்பு நட்சத்திரம்னு கேட்டு ஒரு பிளாக் ஹோல். இந்த கருப்பு நட்சத்திரம் எப்படி உற்பத்தி ஆகுது? வணக்கம். கருப்பு நட்சத்திரம் எப்படி வணக்கம் சார். உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டு வணக்கம். ஆக கருப்பு நட்சத்திரம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு ஆற்றல் குறையிறப்போ, நட்சத்திரத்துக்கு விண்மீன் ஆற்றல் குறையிறப்போ, அதுவே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நட்சத்திரம் மாதிரி பக்கத்துல இருக்கிற எல்லா கோள்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த கருப்பு நட்சத்திரம், பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் தான் மின்காந்த அலைகள் பயங்கரமா இருக்கும். அந்த பிளாக் ஹோல் தான் பிரபஞ்சம் எங்கேயும் விண்வெளி எங்கேயும் இருக்குது. மைக்ரோவேவ், ரேடியோவேவ் இதெல்லாம். ஆக இது ஒண்ணுக்கொன்னு வித்தியாசமான ஆராய்ச்சியில போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாக்கு பிடிச்சி உடம்பு வளருது, அதான் பெரிய விஷயமே. அப்ப இயற்கை தன்னுடைய குழந்தைய எந்த சிக்கல்லையும் தப்பிச்சு போற மாதிரி தான் வச்சிருக்கு. அர்னால்ட் எங்கிட்ட என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நோன்பு, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நோன்பை நீட்டிக்காதீங்கிறாரு. அது கரெக்டா தான் அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே சாதாரண உணவு திங்கிறவங்க தான். இதுல அங்கதான் விஷயமே இருக்கு. சாதாரண உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு டாக்டர் நோன்பாளிகள் தான் சொல்றாங்க. ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இவனு வாய் திறந்து நேரடியாக சொன்னதே இல்லை. அதாவது எதுதான் நோன்பு ஆட்டோபேக்கின்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நேரடியாக உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தப்பட ஒருத்தன் கூட சொல்றது இல்லை. ஏன்? நோன்பு இருந்தால் புற்றுநோய் நல்லாகுன்னு சொல்றீங்க. நைட்ரிக் ஆக்சைடு, அதாவது 1998 நோபல் பரிசு விஞ்ஞானி, அமெரிக்கா விஞ்ஞானி, அவர் சொன்னார், அடப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதிகப்படியான காய்கறி சாப்பிடுன்னு போயிட்டீங்க. இந்த காய்கறி சாப்பிடுங்க, அதாவது வந்து சாப்பிடாம இருங்க, இதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்றத நீர் மருத்துவம். எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறது. எவனுமே துணிச்சலாக உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. ஆனா துணிந்து சொன்னவர் யாரு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர். ஏன்னா அவர் செய்து பார்த்தவர். இது நமது செய்முறை தான். இது ஒண்ணுமே கிடையாது. செய்முறைன்னா இப்ப நம்ம செய்முறை பண்றவங்க, இப்ப நம்ம வர்றவங்க எத்தனை பேர் இது நிகழ்ச்சியில வர்றவங்க அத்தனை பேரும் குறைஞ்ச வச்சு 12 ஆண்டுகளாக தொடர்பு இருக்கணும். அப்பதான் தப்பிக்க முடியும். 12 ஆண்டு தொடர்பு இருக்கணும். 12 ஆண்டுக்குள்ள பொருளாதார வசதி இருக்கணும். 12 ஆண்டுக்குள்ள நீங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கணும். 12 ஆண்டுகளுக்கு உணவு மருத்துவத்தை அறிமுகப்படுத்திருக்கணும். 12 ஆண்டுக்குள்ள குறைஞ்ச ஒரு 10,000 புத்தகமா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும். இப்படி எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தா தான் இந்த கலை வளரும். இனி இந்த ஒரு ஆளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இனியே நம்மளால நம்ம ஒரு சின்ன விளக்கு வச்சிருக்கிறோம். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதுதான் பேச முடியும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பேசலாம், அவ்வளவுதான். ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாம் பெரிய முழுமைய சாதனை பட்டவங்கெல்லாம் கிடையாது. இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்கா. இதனால ரொம்ப கவனமா இருக்கேன். அவரவர்கள் இது பொறுப்புணர்ந்து, இன்னும் எல்லா நாடுகளும் போகலையே, சொல்றாங்களே தவிர இன்னும் கனடால பரவல,
தமிழ்நாட்டுல வந்து இத்தனை பேர் ஒரு 10 20 பேர் வர்ற மாதிரி இன்னும் கனடாவிலேயோ அமெரிக்காவிலோ, அந்த அமெரிக்கால அந்த ரவி பெருமன் என்னானார்னே காணும், 1 மாசமா சேர்ந்தார். ம். இந்த பாரு ஆட்சிக்கன்னாரு, இதா வந்துடுறேன்னாரு, ஆளவே காணுமே. அவரும் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன வரணுமே இல்ல, ஒரு பொறுப்புமே இல்லையே அவரு. கேட்டா நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேங்கிறாங்க. அதுல ஆரம்பத்துல இருக்கிற அந்த வேகம் கடைசியில என்ன ஆகுதுங்க? எல்லாம் நாசமா போகுது. இந்த ஆர்வக்கோளாறு இருக்கிறவங்க தான் 100க்கு 98 பேர் இருக்காங்க. ஆர்வக்கோளாறு இருக்கிறவங்க தான் அந்த 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 நோய் நல்லா இருக்கா அவங்க சொல்லக்கூடிய அந்த பாராட்டுகள் இருக்குது. இதுல எல்லாம் மயங்கி கூடாது. அப்படிங்க சார், இப்படிங்க சார், நீங்க பெரிய இதெல்லாம் இந்த கதையிலே ஆகாதீங்க. அதனால இந்த யோக மருத்துவம் அதையும் கவனிக்குது. ஆர்வக்கோளாறு சொல்றவன் இந்த பாருங்க, அந்த கடைசியில நீ என்ன சொல்றீங்க, முதல்ல என்ன வார்த்தை சொல்றீங்க, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இதை வளர்த்துட்டு போக முடியும். அதெல்லாம் மயங்குறதெல்லாம் கூட கூடாது. மயங்குறது இப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா மட்டும்தான். ஏன்னா இது விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. சரி. ஏன்னா இது விளையாட்டுத்தனமாக யாரையும் நம்பி செய்ய முடியாது. அவரவர்கள் பொறுப்பெடுத்துட்டு போற மாதிரி இருக்க முடியும். ம். ஆக ஹவு லாங் ஷுட் ஒன் ஃபாஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க பொழுது, அப்ப ஏன் ஏன் இவர் நீண்ட கால பட்டினி வேண்டாம்னு சொல்றாரு? இங்கே தொடர்ந்து நீர் மருத்துவம் செய்ய முடியுங்கிறாரு. இங்க ரெண்டுக்கு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, சுத்தமான பிறகு அப்படிங்கறத அந்த விஷயமே வருது. இவர் நன்கு சுத்தமான யோகிகளை பத்தி இவருக்கு தெரியாது. இப்ப நேற்று கூட நான் வந்து சில காணொலியெல்லாம் பார்த்தேன். இந்த ஹிமாச்சல் அந்த இமயமலை பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த சாதுக்களுங்கிறான், யோகிகள் எப்படியா இருக்கட்டும், அவனே சொல்றான், இந்த வெளிநாட்டவர்லாம் போய் பாக்குறாங்க, எப்படிடா அவன் இருக்கான். இப்ப நாம நினைக்கிறோம், உண்மையாலுமே வெளிநாட்டவர் நிறைய பேர் வந்து ஹிமயமலை பகுதியில ஹரித்துவாரு, ரிஷிகேஷ், தடாமடி விட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, இழைச்சிருப்பான். அவனை கேட்டேன்னா சாப்பிட்றதே இல்லைங்கிற, அவன் தினப்பொருள் சாப்பிட்டு 10 வருஷம் ஆகுங்கிறான். நிறைய காணொலி பார்த்தேன். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சில வகையான தந்திரம்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தந்திரம், ஊசி குத்திக்கிறது, கையில ஏற்றிக்கிறது, என்னென்னமோ மேஜிக். இப்ப மேஜிக் பண்றீங்க பாரு, அது மாதிரி இந்த இந்த சின்ன பையன்ல மேஜிக் பண்றான், சின்ன சின்ன என்னமோ பண்றான். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டுவதற்காகவே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதுல சில செய்திகள் வெளிநாட்டுக்காரவை பார்க்கறேன். அவன் கேட்கறேன், நீங்க உடலுறவு கொள்கை உங்ககிட்ட கிடையாது, திடப்பொருளும் சாப்பிடறது இல்லைங்க, எப்படின்னா நான் தெய்வருளுங்கிறேன். அங்க தெய்வருளுங்கும் பொழுது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறான் அவன். திடப்பொருள் சாப்பிடாம இருக்கிறது, திடப்பொருளுக்கும் ஆரோக்கியம், இப்ப முறுக்குக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு வெள்ளரிக்காய் ஒரு சுவை குறைந்த வெள்ளரிக்காய், சுவை வந்து வெள்ளரிக்காய் ரொம்ப நல்ல நீர் சேர்த்து, உண்மையால வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப அருமையானது, நல்ல மலக்குடல் அற்புதமா சுத்தப்படுத்தும். வெள்ளரிக்காய்க்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் கிடைக்கும். அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டு சுவை குறைவா தான் இருக்கும், அதுவும் பசி அடங்கிடும். முறுக்குங்கிறது பலகாரம், அதை தின்னாலும் பசி அடங்கும். இதுல எதுல சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் பசி அடங்கும். ஆனால் இதுல வெள்ளரிக்காய் செய்யற வேலை இந்த முறுக்கு செய்யாது. வெள்ளரிக்காய்க்கு வந்து பெருங்குடல் சுத்தம் பண்ற சக்தி உண்டு, முறுக்குக்கு வந்து பசி அடக்கிற சக்தி உண்டு, தவிர பெருங்குடலை சுத்தப்படுற சக்தி கிடையாது. இங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலும் பசி நின்று போகுது, முறுக்கு தின்னாலும் பசி நின்று போகுது. ஆனா வெள்ளரிக்காய் என்ன பண்ணும்? ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தப்படுத்திட்டு போயிடும். முறுக்கு ருசியா இருக்கும், பசி அடைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நன்கு தேறிய உடலை ஒரு முறுக்கை வச்சே வாழ்ந்துட்டு போயிடலாம். நன்கு தேறிய உடல், நன்கு பயிற்சி பெற்று நடுநிலை பெற்ற உடலா இருந்தா எதை வச்சாலும் சுத்தப்படுத்திட்டு போயிடலாம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக 1 கிலோ முறுக்கு தின்னுட்டீங்கன்னா 1 கிலோ முறுக்குக்கு 200 ரூபாய் வேணும். இங்க அதுதான் இந்த ஆசை அங்க ஏறிடும். ஆசை வந்து அங்க போயிடும். அதாவது ஆசைக்கு திங்கிற மாதிரி போயிருங்க. ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி போகணும். இந்த மனதை கொஞ்சம் விட்டமே டடக்குன்னு அதுல இறங்கிடும். படக்குன்னு அதுல இறங்கி அது கிடக்கிறது அதுல போயிடும். ஆத்ம விசாரணை செய்யாம இதுல ஈடுபட முடியாது அப்படின்றது தெரிய வருது. ஏமாத்திடும். அதாவது ரொம்ப எளிமையா ஏமாத்திடும். அதாவது வெக்கங்கட்ட உணவுன்னு சொல்றாங்க இல்லையா,
அந்த உணவுல பார்த்தீங்கன்னா உயிர் கிடையாது, எதுவுமே இல்லை, ருசியை அடிப்படையாக கொண்டது மட்டும்தான். ஒரு பலகாரத்துக்கு பார்த்து என்ன பலகாரத்துக்கு என்ன யோகிதை இருக்குதுங்கிறீங்க? பலகாரத்துக்கு என்ன அது பேரு பலகாரம்னே பேரு. பலகாரம் எதுக்கு சாகிறது? பலகாரம் எதுக்கு தயார் பண்றாங்க சொல்லுங்க? பலகாரம் வந்து கோடிக்கணக்கில் வித்து இன்னைக்கு பலகாரம் தான், வீட்லயும் பலகாரம், கடையிலயும் பலகாரம் தான். பலகாரம்ங்கிறது தான் வாழ்க்கையே. பலகாரம் எதுக்காக தயாரிக்கிறாங்க சொல்லுங்க? மனசு திருப்திப்படுத்துறதுக்காக. நாக்கு ருசி வேற ஒண்ணு. நாக்கு ருசி மன திருப்திங்கிறது. நாக்கு ருசி மனம், அவ்வளவுதான். ஆனால் உடம்பு கெட்டு நாரி போயிடும். அதான் விஷயமே. ஐயா, பலகாரத்துக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்கய்யா. அதாவது இப்போ காலையில் எழுந்ததும் பலகாரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பலகாரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சுன்னா பழ ஆகாரம் சொல்லி ஒருத்தர் விரிச்சு சொல்லுவாங்க. அது காலை உணவு வந்து பழ ஆகாரம், அதுதான் பலகாரம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு என்ன போச்சுன்னா இருக்கலாம், அந்த ஆழமா இருக்கலாம், அந்த சொல்லுச்சொரிப்பு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பழம் கூட்டல் ஆகாரம் பழ ஆகாரம் சரிதான். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி போயிடுச்சு? இன்னைக்கு குழந்தைகளே சாப்பிடறது இல்லையே, பெரியவங்களே சாப்பிடறது இல்லையே பழங்கள். ரெண்டாவது வந்து பழங்கள்ங்கிறது அருமையான வாழ்க்கை முறைதான். அந்த பழங்களை வந்து சுத்தத்துக்கு கொண்டுட்டு போயிடும். இந்த பழங்களும் நீரும். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீரை மருந்தாக அருந்த வேண்டும் என்று மருத்துவத்துல இல்லவே இல்லை. அதான் விஷயமே. அதான் மாட்டிக்கிட்டாங்க. நானும் இயற்கை மருத்துவமனை, நிறைய இயற்கை மருத்துவமனை சொல்லுங்க சாமி. நம்ம திருலோகச்சந்தர் சொல்ற மாதிரி ஆத்ம விசாரணைக்கும் நம்ம நீர் வைத்தியம் பண்றதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தே சாமி. ஆமா, சரிதான். அதாவது மனதை அடக்காம ஒண்ணும் நடக்காதீங்க. யோகம் எனப்படுவது மன ஆசைகளை அடக்குவதுதான், வேற ஒண்ணும் இல்லை. யோகா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு வருது இல்லையா? யோகா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா அது மனதை கட்டுப்படுத்தாமல். இப்ப நம்ம இது செஞ்சோம்னா கூட வெறும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர சாப்பாடு போடாம இருக்கிறது கிடையாது. அதுக்கும் உள்ள நம்ம டிராவல் பண்ணி ஒரு லெவல் வரைக்கும் அதை செய்ய முடியும். அதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணாம அதை டச் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் அந்த அஷ்டாங்க யோகத்தோட அடுத்தடுத்த படிமானம் அதான் சொல்லிடுறாங்க இல்லையா? இதை எடுத்துட்டு போனாவே இங்க நீர் பயிற்சி நம்ம தொடும்போதே நம்மள அறியாமையே அடுத்தடுத்த பயிற்சிக்கு நம்ம டிராவல் ஆகி போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கு. அதுதான் இயற்கையின் ரகசியம். எல்லாத்தையும் உடைக்கிறது தான். ரத்த சுத்தமா இயற்கையில அப்போ வந்து நீர் பயிற்சி செய்யறப்போ இயற்கையோட நம்ம தொடர்புல வந்துடுறோம். அப்ப இயற்கை வந்து தன்னுடைய தொடர்ச்சியான பணியா செஞ்சுட்டே இருக்குது. அப்போ வந்து அடுத்த நிலை 7ஆம் நிலைக்கு நாம வந்து அந்த இயற்கையோட பயணிக்கிறோம்னு எனக்கு ஃபீல் ஆகுது சாமி. விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, விசாரணை பண்ண ஆரம்பிச்ச பிறகு நமக்கு வந்து அடுத்தடுத்த க்ளூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பண்ணா இது பண்ணு. இப்ப மைண்ட் வந்து டயர்ட் ஆயிடும். நமக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதுனால டயர்ட் ஆயிடும். அது கேட்கும், இதை சாப்பிடு. ஒண்ணு நம்ம சமூகத்துக்கிட்ட பாப்போம், எங்கனாச்சும் யாருன்னா குடுக்குறாங்களான்னு பாப்போம். நம்ம சாப்பிடலன்னா கூட ஐயோ யாருன்னா எடுத்து வந்து ருசியா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். சரி கொடுத்துட்டா அங்க மனசு வாங்கிடும். சரி அவங்களுக்காக ஒண்ணு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டேன். ஒண்ணுதானே சாப்பிட்டேன், ஒண்ணு சாப்பிட்டா அது எப்படி சுத்தப்படுத்துறது தெரியும் அப்படின்னு. அப்ப குற்றம் நம்மளுடையதா அவங்களுடையதா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம கம்ஃபர்டபுளா பழி எடுத்து அவங்க மேல போட்டுருவோம். நான் சாப்பிடல, அவங்க அன்பின் பேர்ல எடுத்து வந்து கொடுத்தாங்க, அதுக்காக நான் ஒண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்போ இது மாதிரி எல்லாம் மைண்ட் நம்மள ஏமாத்த ஆரம்பிக்குது. சரி இதுக்கு ஆரம்பிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சரி இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணல, அவங்களால அன்புனால எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அப்ப நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு புண்படும் இல்லையா? அதனால வேணான்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் நீ கொஞ்சமா சாப்பிடு, உனக்குதான் எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியும்ல, அதனால நீ சாப்பிடு அப்படின்னு மைண்ட் சொல்லும். சோ இதெல்லாம் பாக்குறேன், என் மைண்டுக்குள்ள நடக்கிறத அப்படியே சொல்றேன் நானு. நீங்க வந்து தனித்து இயங்குறீங்க, உங்களால அதிகமா சாதிக்க முடியும். மற்றவங்கள பிரச்சனை இருக்கிறீங்க, நீங்க தனித்து இருக்கிறீங்க, நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க, எந்த கேள்வி உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க தொலைபேசி மட்டும் எடுக்கலீங்கன்னா எனக்கே இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்ற வேலை இடத்துல சமூகத்துல நிறைய மிகப்பெரிய தொடர்புல இருக்கேன். என்னைய போராடுங்க கம்பல் பண்ணுவாங்க. அதுதான் போராட கம்பல் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா நம்மள அறியாமையே நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கும் புரியுது. சரி 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 அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு
நாலு மணி வச்சு 4:50. 5 மணி, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சுக்கலாம். அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு, மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை. அதாவது 2வது பாடம், 22வது பாடம், 37வது பக்கம். அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தவம் எப்படி செய்வது? இன்னைக்கு யாரும் புதுசா யாரும் வரல, யார் தெரியுது? சரி. அடுத்தபடியாக பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை, மிகவும் காலத்தால் பழமையான நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன். இடைக்கால இங்கதான் வந்து எல்லாம் அடிபட்டு போகுது. இப்போ மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்து நிற்கிற நூல்கள்னா திருக்குறள் தான், அது விட்ட திருமந்திரம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூல்கள் மற்ற எல்லாமே இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எல்லாம் அடிபட்டு போயிடுறாங்க. இதில் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க, எல்லாம் அடிபட்டு போயிடுறாங்க. உங்க தத்துவமே நிற்காது, இவங்களுக்குள்ள எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது ஏதோ உளறிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அடிப்படை அங்கே பேஸ்மெண்ட் அடிப்படை போட்டாங்க. திருவள்ளுவர் அடிப்படை போட்டு போயிட்டாரு, திருமூலர் அடிப்படை போட்டாங்க. அவங்க தான் திருமூலரும் பதிஞ்சிருந்த உலகத்துக்கே ஆசிரியர்கள். அவங்க தான் புத்தகம் எழுதுனாங்க, அவங்க தான் தத்துவம் எழுதுனாங்க. நந்தியம் பெருமாள் ஆசிரியர்னு சொன்னா நந்தியம் பெருமாளை பற்றி ஒண்ணுமே இல்லை. நந்தியம் பெருமாள் பாடம் படித்து வந்தாங்க. தொல்காப்பியர் இருந்தாரு, அப்புறம் அகத்தியர். தொல்காப்பியத்திற்கு ஆதாரம் இருக்கு, அகத்தியருக்கு ஆதாரம் இல்லை. நந்தியம் பெருமாளுக்கு சொல்லப்படுது, ஆனால் அவர் எழுதிய நூல்கள் காணா. ஆனால் இங்கே திருமூலர் இருக்கிறார், அவர் எழுதி இருக்குது. இதுதான் அடிப்படை. அப்ப கையில இருக்கிறது அடிப்படை. அப்ப திருமூலரும் பதஞ்சலி இல்லைன்னா இந்தியாவில் எதுவும் கிடையாது, அட்டாங்க யோகமே கிடையாது. மாட்டிக்கிட்டீங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அது போக 15 சித்தர்கள் இருக்காங்க. ஆனா தனிப்பட்ட முறையில திருமூலர் சொல்ற மாதிரி யாருமே சொல்லல. எல்லாம் மாட்டிக்கிட்ட உலகத்தில் அத்தனை பேரும் தீர்ந்தானுங்க. திருமூலர் எவனும் பேசுறதும் கிடையாது. சும்மா திருமூலரை பற்றி யூடியூப்ல நிறைய பாட்டு இருக்கிறதே தவிர ஆகாரத்தை நிறுத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி எவனும் வாய் திறந்து பேச மாட்டானுங்க. அதனால தெரியாது, ஆராய்ச்சி பண்ணது. அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை மட்டும்தான் வெங்கடேசன் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கும் பொழுது நீ நினைக்கிற கதாநாயகர்ல யாருமே இல்லை. இப்ப நீங்க நிறைய கதாநாயகர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க, அவனுக்கெல்லாம் தகுதியற்றவனுங்க. உங்களுக்குலாம் 1008 கதாநாயகர் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் அத்தனை பேர் நோயாளிகள் தான். அத்தனை பேர் சாதாரண உணவு திங்கிற அத்தனை பேர் என்ன ராஜாங்கம், அத்தனை பேர் சாதாரண உணவு சாப்பிடுறவங்க, அத்தனை பேர் நோயாளிகள் தான். அவெல்லாம் தீந்தான். ஆனால் இங்கே யோகிகள் வாழ்ந்திருக்காங்க. யோகிகள்ங்கிற 7ஆம் அறிவு பெற்றவங்க. இப்ப இமயமலையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருந்திருக்கிறாங்க. கடந்த நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இமயமலை பகுதியில போனீங்கன்னா அது இங்கிருந்து ஓடி போறவங்க தாங்க. இதெல்லாமே என்னன்னு தெரியாம ஓடி போறவங்க தான். ஓடி போய் அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் அப்படியே சாப்பிட்டு அது என்ன, தண்ணீரை சாப்பிட்டு உணவை குறைக்கின்ற பொழுது உடம்பு செட் ஆயிரும். 90 விழுக்காடு செட் ஆகும். ஆனால் திட்டமிட்டு பண்ணோம்னா நாம வந்து திட்டமிட்டு பரிணாமத்தை புரிந்து கொண்டு சக்தியை புரிந்து நம்ம அறிவியலா பார்க்கிற பொழுது நம்ம 100 பேர் வெற்றி அடைவாங்க. அதுல 90 பேர் தான் வெற்றி அடைபோது 10 பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதுக்கு என்னன்னே தெரியாது. கடவுளை பார்க்க சொல்லிட்டு ஒரு நாளும் பார்க்க முடியாது. எங்க கடவுள் இவன் பட்டினி ஓட்ட கடவுள் வந்துடுவாரா? என்ன கதை விடுறானுங்க எல்லாமே. அது இயற்கையில் நடக்கிற சம்பவம். அது என்னது, இப்ப சூரியன் வருது, வெளிச்சம் பட்டேன்னா பூக்கெல்லாம் மலருது. இந்த பூ நினைச்சுக்குது நான் வேண்டறனாலதான் சூரியன் வருதுன்னு நினைக்கிற மாதிரி. அப்படிதான் கணக்கு. நான் நினைக்கிறதுனாலதான் சூரியனே வர்றாரு அப்படின்னு இந்த பூ நினைச்சிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான். அது வாட்டுக்கு வருது, அது மாதிரி பூக்குது, அவ்வளவுதான். சில பேர் இரவு நேரத்துல பூக்கிற பூவெல்லாம் இருக்குது, பகல் நேரத்துல சூரியன் வந்தா மட்டுமே பூக்கிற பூக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நினைச்சுக்கிறது தான். இதெல்லாம் இந்த மனம் பண்ற அட்டகாசம் இதெல்லாம். ஆக உற்றநோய் தவம் எப்படி செய்வது? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யும் அற்றை தவத்திற்கு உரு. இதன் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதாகும்.
புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல். எந்த உயிருக்குமே இந்த எந்த உயிருக்குமே ரெண்டு இருக்கு. தனக்கு இந்த பயிற்சி செய்யறப்ப தனக்கும் ஊறுகன் ஏற்படக்கூடும். இந்த உயிர் தான் முக்கியம். உடல் சுத்தம் தாங்க. ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உயிரை தக்க வைத்தல் போராட்டம் நடக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எப்படியாவது உயிரை காப்பாத்தும்பா. உடல் இழைச்சி போனாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றணும். இந்த புற்றுநோயாளி பார்த்தீங்கன்னா உருக்குலைஞ்சு போயிடுவானுங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க கோரமா மாறிடுவானுங்க. புற்றுநோயெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? புற்றுநோயெல்லாம் சித்திரவதைப்படுறத பார்த்துருக்கீங்களா இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இப்படி இருந்து பண்ணீங்கன்னா ஒரு அழகான வடிவம் கிடைக்கும். ஆனா நான் புற்றுநோய் வந்தவனை பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமா நிறன கருப்பா மாறி உருவம் கோரமா மாறி பயங்கரமா இருக்கு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனை புற்றுநோயாளி நான் பார்த்தேன். இது தவம் செய்யறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் சாமி. இவர் வந்து தவம் எப்படி செய்யறதுக்கு இது நல்ல பாடம். இது ஆமா. முக்கியமா கருத்து எடுக்க வேண்டியது. திருலோச்சந்தர் வெளியில போயிட்டாரு நேரம் பார்த்து. சரி, ரைட், சொல்லுங்க சார். இதை பத்தி கரெக்டா சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்காரு. ஏதோ அவருக்கு வேலையா இருந்திருக்குல்ல. அவர் வந்து ஆனா இது வந்து ஒரு முக்கியமான இது தவம் செய்யறவங்களுக்கு அடுத்த நிலைக்கு 7ஆம் நிலைக்கு போறதுக்கு இது முக்கியமான பாயிண்டா எடுத்துக்க வேண்டியது சாமி. உயிரை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது இந்த உயிர் தாக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா உயிர் வந்து உடம்புல தங்கணும்னா ஆற்றல் பயங்கரமா இருக்கணும். தூய்மையான இடம் ஆற்றல் வந்து தானா வந்துகிட்டே இருக்கணும். உணவு ஆற்றலை இயங்காம உணவுங்கிற போதை, உணவுங்கிற சாராய வடிவம். திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. சாராயம் தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஏன் எல்லாரும் அத்தனை வாங்கி வச்சுக்கிறேங்கிறீங்க? வீட்டுல சமையல் கட்டில அத்தனை பொருள் வாங்கி வச்சிருக்காங்க. விதவிதமா சாராயம் தயாரிக்கிறது தான். விதவிதமா சாராயம் தயாரிக்கிற மாதிரி தான் விதவிதமா பலகாரம் தயாரிக்கிற காரணம் சாராயம் தயாரிக்க எத்தனை நாள் தயாரிக்கிறது தான். எத்தனை நாள் செய்யறாங்க, இது வீட்டுல செய்யறாங்க. அதேதான். சாராயம் தோப்புல செய்யறாங்க, இது வந்து வீட்டுல செய்யறாங்க. உணவு சாராயம் வீட்டுல, கள்ள சாராயம் வந்து தோப்புல. அதேதான். அது தின்னுட்டு அவன் அதை சாப்பிட்றவனுக்கு கணையம் கல்லீரல் நுரையீரல் கெட்டு போய் செத்து போயிடுவான். இது கணையம் கல்லீரல் கெட்டு போய் செத்து போயிடுவான். அதுல தோல் நோய் வந்து சாவான், இதுல தோல் நோய் சாவான். அவனுக்கு இனப்பெருக்க வேகம் குறைஞ்சு போறேன், இவனுக்கு இனப்பெருக்க வேகம் குறைஞ்சு போறேன். ரெண்டும் ஒண்ணுதான். வீட்டுல நோய் வாய்ப்பட்டு சாவான், அவன் வெளியே வந்து நோய் வாய்ப்பு. அப்படி செத்தாலும் 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துரும். சாராயம் குடிச்சு செத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்கும். எந்த அளவுக்கு நாடு இந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்குது. எல்லாம் ஊழல் பயங்கரமா பெருகி போச்சுங்க. எல்லாம் திருட்டு பயலுங்க. எத்தனை பேரும் அயோக்கிய. அது காரணம் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம் தான். வெள்ளைக்காரனுடைய கொள்கை இந்த தேர்வு முறை கட்சி சார்பு அரசியல் இருக்குது. உலகத்துக்கே நாசம் பண்றது கட்சி சார்பு அரசியல் தான். எல்லாம் முடிச்சுட்டானுங்க. கட்சி சார்பு அறையில் எந்த திருடம் வேணா போட்டுடலாம். அதனாலதான் ட்ரம்ப் மேல அத்தனை வழக்கு இருக்குது. அவன் பாருங்க, பொம்பளை வழக்கு, ஆம்பளை வழக்கு, பாராளுமன்றத்தை உடைச்ச வழக்கு, பாராளுமன்றத்தை நொறுக்கின வழக்கு, எல்லா வழக்கும் இருக்குது. அவன் பாருங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். எடுத்தேன் கவிழ்த்திய மாதிரி இஷ்டத்துக்கு பாரு. என்ன ஆனவன் ஒரு காலத்துல அமெரிக்கான்னு என்ன, இங்கிலாந்து தான் ஒரு காலத்துல இங்கிலாந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா தான். இங்கிலாந்து இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. இங்கிலாந்து உலகத்துக்கு அடுத்து இங்கிலாந்து, ரெண்டாவதுக்கு எடுக்கிறதும் அமெரிக்கா. இந்த 2 பேரும் அப்புறம் ஐரோப்பிய நாடுகள். இவங்களுக்கெல்லாம் வேலையா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதநேயமே இல்லாத கொடூரமான காட்டுவாசிகள். அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவும் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. ரொம்ப தப்பா இருக்குது. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கு. ஒருவனுக்கு ஆண்கள், குடும்பம், கணவன் மனைவி, ஒழுக்கம், யாரு வேணாலும் எப்படி வேணாலும், ஐயோ ரொம்ப மோசம். அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா இவனெல்லாம் என்னடா, நாம வந்து பல ஆண்டுகள ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம். அவங்க நேத்து வந்து 300 ஆண்டுக்கு முன்னாடி இந்த காட்டு பிராணிகள் அங்கதான் எதுவுமே தோன்றல. இயற்கை நோக்கமே வந்து இயற்கை அவங்கள விரும்பவே இல்லை. அதனாலதான் இவ்வளவு பண்பு இங்க கொடுத்தது. பண்பு, நாகரிக, மனித ஒழுக்கம் எல்லாம் இங்கதான் தோன்றுச்சு. இவனுக்கு அறிவு அதிகமா கொடுத்தது காரணமே இயற்கை தான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க ஏன் எல்லா நாடுகளிலும் லட்சக்கணக்கான இலக்கியம் வந்திருக்க வேண்டியதானே? ஒண்ணுமே கிடையாதாங்க. எழுத்து வடிவம், அந்த இலக்கண வடிவம், இலக்கிய வடிவம், அப்புறம் இலக்கண திறமை எந்த மொழிக்கும் கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் எல்லா இலக்கண திறமும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பல மொழிகள் தோன்றி இருக்கலாம், காணா போயிருக்கலாம். ஆனா தாக்கு பிடித்து நிக்கிறது எது? அதான் கேள்வி. இனிமையாக இருக்கணும். எந்த குழந்தை பேசினாலும் இனிமையா இருக்கணும். உச்சரிப்பு தெரிஞ்சவங்க யாரு வேணாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும். இனிமை கருதி இனிமைக்காக அது வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை சேர்த்தல் வேண்டும். அப்ப நாம இந்த 247 எழுத்து நமக்கு இருக்குது. மற்றதெல்லாம் 50 எழுத்து, 60 எழுத்து, 70 எழுத்து தான். தமிழுக்கு மட்டும்தான் 247 எழுத்து. யாருனாலே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்த கடந்து தாக்கு பிடிக்க முடியுது. சொல் வளம் இருக்குது, எழுத்து வளம், சொல் வளம், கடித்து வளம், எல்லாம் கருத்து வளம் எல்லாம் கொண்டு வர முடியுது. எங்க இவரு போயிட்டு சரி.
திருலோகச்சந்தர் போயாச்சா? ம் போயிட்டாருங்க. முடிச்சுக்கலாம். சரி, இதோட முடிச்சுக்கலாம். உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்ற பொருள். அதாவது குழந்தை பசியோடு பிறக்கிறது. குழந்தை பசியோடு பிறக்கிறது. பிறக்கும் பொழுது 5 அறிவு தான் இருக்கிறது. பின் 6ஆம் அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் தான். பிறக்கும் பொழுது அனைவரும் நான் வெஜிடேரியன், தாய்ப்பால் தான் குடி வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் தான் என்பதில் சந்தேகமில்லை. பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதையும் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். மீண்டும் 6 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி.